இன்று 2 நிமிடம் டே 26. இப்போ எல்லாம் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. இன்றைக்கி இந்த செல்ஃபோன் பயன்பாடு தான். செல்ஃபோன் பயன்பாடு இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி எதுக்கு இருக்கோ இல்லையோ பணம், செல்ஃபோன் வாங்கிடுறா 10,000 15,000 20,000 1 லட்சம் வரைக்கும் வச்சுக்கிறா. அது வந்து எசென்ஷியலாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவா லேப்டாப்பு முடியாத போது அதை வச்சுன்னு பண்ணுறா. இப்போ நிறையா பேர் இப்போ போகும்போது ஹெல்மெட்டு போட்டு ஹெல்மெட்டுக்குள்ளே சொருகிண்டு வண்டியை ஓட்டின்னு போகிறா. அது இப்போ பேசிகிட்டே டிரைவிங்கில் போகிறா. டிரைவிங்கில் 100% நாட்டம் இல்லாமல் போயிடுது. படியில் இறங்கும்போது, உள்ளே வரும்போது, வெளியில் போகும்போது, ரோட்டில் நடக்கும்போது, கிராஸ் பண்ணும்போது எல்லாமும் பேசுகிறா. இதெல்லாம் பல இளைஞர்கள் தெரியுது. இரவு நேரத்தில் பகல் ஃபுல்லாக லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் சாஃப்ட்வேரில் இருக்கிறவாலாம் ஒர்க் பண்ணிவிட்டு இரவு நேரத்தில் 2 மணி நேரம் 1 மணி நேரம் அது செல்ஃபோனை கொடையவன்ட்டுருக்கு. அது ரெகுலர் ஹேபிட்டாக போயிடுது. செல்ஃபோனும் சார்ஜரோடையும் தான் ஒவ்வொருத்தரும் அலையிறாப்புல இருக்குது. ரெண்டாவது நெட்டு கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் நெட்டு கொடுத்தா அதுக்கு என்ன பார்க்குறதுனே கண்டுபிடிக்க முடியும். நெட்டில் எல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாமும் குழந்தைகள்கிட்ட கொடுத்து விழிப்புணர்வாக இருக்கணும் பெற்றோர்கள்லாம். அதுக்கு ஃபோன் முன்னெல்லாம் வந்து லேண்ட்லைனில் இருக்கிறத எனக்கு தெரிஞ்ச போது வந்து இருக்கிறச்ச லேண்ட்லைன்லாம் இருந்தால் ஒரு மணி அடிச்சதுன்னா ஓடி போய் எடுப்பா. யார் முதல்ல இருக்காளோ அவள் பேசுவா. அடுத்தது பக்கத்தில் எல்லோரும் ஓடி வந்துடுவா. 2-3 பேர் வந்து என்னென்ன யாரும்பா பேசுவா. அப்படி இருந்த காலம் போக இப்போ செல்ஃபோன் மணி அவளோட செல்லில் மணி அடிச்சுட்டுனா ஒருத்தர் எடுத்துட்டு பெட்ரூமுக்கு போகிறா, ஒருத்தர் எடுத்துட்டு இதுக்கு போகிறா, கொல்லைக்கு போகிறா, ஒருத்தர் ஹாலுக்கு போகிறா. இன்னும் சில இடத்துலாம் கிராமத்துலலாம் நெட்டு கிடைக்கிறேன்னு சொல்லி வாசலில் நின்று பேச போயிடுறா. இப்படி போயிட்டு இருக்கு கலாச்சாரம். செல்ஃபோன் கலாச்சாரம். செல்ஃபோனால் பல நன்மைகள் இருந்தாலும் நிறைய ஒரு 40% தீமைகளும் இருக்குது. கண்ணுக்கு கெடுதல். இப்போ நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்லாம் திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கும்பகோணத்துலேயே பார்த்ததுனா 2 ஐ ஹாஸ்பிட்டல் புதுசாலாம் திறக்கிறா. இது இன்னும் போக போக பார்த்தா கன்னியாதிகள் ஒன்றும் குழந்தைகள்லாம் இப்போ சின்ன குழந்தைகள்லாம் 1 வயசு 2 வயசில் செல்ஃபோனை காட்டி ஆரம்பிச்சுட்டா. மின்மம் சாதம் ஊட்டும்போது இவ்வளோ பருப்பு சாதமோ குழம்பு சாதமோ ரசமோ ஏதோ அதுகளுக்கு ஊட்டும்போது கரைச்சி கொடுத்தா கூட அதுக்கு செல்ஃபோனை தான் பார்க்குறேங்கிறது. இந்த சேனலை போட்டு இந்த சேனலில் இதை போடு, இதை போடு, இந்த சேனலில் இதை போடு, அது போடு, அதுக்கெல்லாம் பேர் சொல்ல ஆரம்பிச்சுடுச்சு. 2 வயசு 3 வயசு குழந்தை எல்லாமே முதல்ல செல்ஃபோன் எடுத்து வச்சுட்டு அதில் சார்ஜர் இருக்கான்னு பார்த்துட்டா தான் சாப்பிட்றேங்கிறது. செல்ஃபோன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறது. செல்ஃபோன் இப்போ அதுகளே இப்போ ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சின்ன குழந்தைகள்லாம். அது வந்து இப்போ ஒரு ப்ராக்டிஸ், அது வந்து பேட் ப்ராக்டிஸ்னால் அதை பெற்றோர்களால் அதை தவிர்க்க முடியாத ஒன்றா போயிடுச்சு. ரெண்டாவது வந்து செல்ஃபோனை வந்து என்னென்ன அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பயன்படுத்தணும். நானே இப்போ நிறையா பயன்படுத்துகிறேன் இல்லைங்கிற, பட் குறைச்சி பயன்படுத்தணும். கண்ணுக்கு ரொம்ப அது கெடுதலாக இருக்குது. இரவு நேரங்களில் லைட்டு போடாமல் பார்க்கக்கூடாது, லைட்டை போட்டுன்னு தான் பார்க்கணும். இப்படி நிறைய செல்ஃபோனில் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் பல இருக்குது. இதெல்லாம் குறைச்சி செல்ஃபோன் பார்க்குறது